வயிறு மேல இருக்கு. ரொம்ப மேல இருக்குதோ? ஆமா. சரி இப்படி இறக்கி கீழே வச்சுக்குவோம். ஏய் ரொம்ப இறக்கிருச்சு கீழே. நம்ம புள்ள தான் சொல்றேன். எனக்கு பிரச்சனை பார்க்க அந்த டாக்டர். ஏய் இந்தாப்ல. ஏய் ஐ லவ் யூ. ஓய் ஐ லவ் யூ. வயிறு எப்படி கீழே தொங்குது? வயிறு இப்படி தொங்குது. சிரிச்சுக்க அந்த லட்சத்துல உட்காரு முதல்ல. பிரச்சனை பார்க்க ஆபரேஷன் தேட்டருக்கு வராம இங்க வந்து ஆமா. போகையில நல்லா தானே போனேன். போறப்போ சூப்பரா சுகமா தான் இருக்குது. போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனை ஆகும்னு யாருக்கு தெரியும்? மூடிட்டேனே. வாய மூடிட்டேனே. வாயில குத்தி இருந்தா அவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவனுக்கு கத்தி இருக்க வேண்டியதானே, கத்த வேண்டியதானே. எங்கிட்டு கத்துறாதே வாயில குத்திக்கிட்டு. ஏய் சரி போறமா அப்படி போனதுதான் பிரச்சனை. உங்களோட இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு பிரச்சனை. வைத்தியர் என்ன சொன்னாரு? வைத்தியர் ஆடி பாடி வேலை செஞ்சா குழந்தை நல்லபடியா பிறக்கும். ஐயோ குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன செய்யறது? பிள்ளை கீழே விழுந்துட கூடாது. அடியில தொட்டி ஏற்றி வச்சிருக்கேன். தொட்டியில விழுந்துக்குவேன். அப்ப நீ ஆடுவியா? ஆமாம்மா. மெதுவா ஆடணும். ஆமா. பிள்ளைக்கு ஏதாவது சேதாரம்னா வைத்தியர்கிட்ட போனேன். இல்ல இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏய் வயித்துக்குள்ள இருக்க பிள்ளைக்குமா? ஆமாம்மா. ஏமா ஏமா பிள்ளை ஏய் இரு. ஏமா மாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. உயிரே இல்லாத வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. உயிரோட இருக்க மனுஷனுக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லையா? நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. நீ சொல்லுமா. இந்த பிள்ளை நிற மாசமா இருக்கு. ஆட விட்டு ஏதாவது சம்பவம் நடந்து போச்சுனா போச்சு அந்த பிள்ளை அப்படியே சொல்லுங்க. நான் வைத்தியர்கிட்ட போனேன். என்ன சொன்னாரு? அவர் விரல விட்டு பார்த்தாரு. என்னன்னு சொன்னாரு? கணக்கு பண்ணி எண்ணி விரல விட்டு பார்த்தாரு. 1 2 3 டி. எத்தனை மாசம்? அட விரல விட்டுனா கணக்கு பண்ணி எண்ணி விரல விட்டியா? எத்தனை மாசம்? நீ என்ன எதுக்குடி இப்ப சிரிக்கிறாரு அவரு? ஏய் இப்ப நாள் கணக்கே என்னனால 1 2 3 தான் என்னன்னு, மாத கணக்குனால 1 2 3 தான் என்னன்னு அப்படி விரல விடுவோம்ல. ஆமா அது மாதிரி விரல் எண்ணிக்கை. விரல விட்டு பார்த்தாரு. நீ சொல்றத ஒழுங்கா சொல்லித்தலாதான் அவர் சிரிக்கிறாரு. என்ன சொன்னாரு? எத்தனை மாசம் சொன்னாரு? 35 45. இது என்ன கணக்குடி? ரயில்வே கணக்கு. ஏமா காவல் பார்த்து முடிக்கல. இந்த பிள்ளைக்கு யார அப்பனோ அந்த ஆளை மரியாதையா கூட்டிக்கிட்டு வந்துரு. அவரை கூட்டிக்கிட்டு வராம நீ மட்டும் வந்தீன்னா மறுபடியும் எங்களோட வராத. ஆளோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் அருளாலம். ஆளோலம் ஆளோலம் ஆண்டவன் போற்றிடும் அருளாலம். ஆளோலம் ஆண்டவன் போற்றிடும் அருளாலம். ஆனியை வட்டமிட்டு வந்து சேரும். ஆனியை வட்டமிட்டு வந்து சேரும். வண்ண வண்ண கிளிகளும் பிடிவாதம். வண்ண வண்ண கிளிகளும் பிடிவாதம். ஆஹா ஜாலி. ஜாலி இல்ல மறைக்காம இருக்கு. அருண் மாமா நீங்களே சொல்லுங்க என்னன்னு. ஜாலி ஜாலின்னு சோழியை பார்க்காம விட்டுறாதீங்க. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பிள்ளைக்கு யார் தகப்பேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பிள்ளைக்கு மண்டையில மட்டும் முடி இல்லாம இருக்கட்டும். பெட்டிக்காரதான் காரணம். ஏமா இப்பதாம்மா கொட்டி போச்சு. லபக்குன்னு விழுவ போகுது. புள்ள ஆப்பாயில ஊத்த போகுது. என்ன மாசமான பொம்பளை பெல்ட் அடிக்காதா? சரி சரி தெரியாம. ஐயோ புள்ள நெஞ்சுக்கு வந்துருண்டி. ஏய் புள்ள வாய் வழியா பறந்துறப்ப. ஏய் புள்ளைக்கு கொடி சுத்திரும் சொல்லுவாங்க. புள்ள சுத்த கூடாது. கொடி சுத்துமா? கொடியா சுத்தும். இங்க இதுதான் சுத்தும். ஊரறிய பேரெடுத்த வீரமுத்து பொண்ணு. ஏய் உணர்ச்சிப்படாத. ஆடுன கால பாடுன வாய் நிக்காதன்னு பாக்க. அது சரியா போச்சு விஷயத்துல. ஏய் டாப்ல ஒரு ஆடுப்ல. மெதுவா இங்க மெதுவா. ஊரறிய பேரெடுத்த இந்த மாதிரி ஆடாதீங்க.
பிள்ளை அதுல அடி வர்றேன், எனக்கு வலிக்குது. ஏய் அவனுக்கு தான் இல்லையே. உனக்கு எதுக்கு வலிக்குது? பத்தியா, அவனுக்கு சந்தேகம், எனக்கு சந்தேகம். நல்ல வேலை பிள்ளை காணாம போனது நான் நல்லதா போயிடுச்சு. என்ன காண சொன்ன? 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்தாயா. என்ன செய்வேன்? புள்ளைய காண சொல்றியா? என்ன சொல்ற? ஏய் புள்ள குண்டி பின்னாடி இருக்காண்டி. புள்ள அவங்க அப்பா பார்க்க போயிட்டாங்க. அவர் அங்கே ஏய் சரியான ஊர் சுத்தி பிள்ளையா கிட்டா போயிட்டு வந்து கோடா. ஏய் இமுச்சி அடி புள்ளைய வயித்துக்குள்ள வச்சு அடிக்க. வாயில அடிச்சிருந்தா தான் அவள பிரச்சனை வந்திருக்காதே. மூடிட்டானே. அவன் தான் நிப்பாட்டிட்டானே. பேசுறதுக்கு எங்கம்மா விட்டேன் ஆரம்பிச்சுட்டேன். நீ கத்த வேண்டியதானடி. அவன் தான் குத்திக்கிட்டு கிடக்குறானே. ஐயா கண்டுபிடிச்சிட்டே. ஆமா அந்த பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. எப்படி ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு? பிள்ளைக்கு இது இருந்துச்சு. ஏய் லூசு முண்டா, நீ என்னத பார்த்துட்டு சொல்ற ஆம்பளை பிள்ளை? ஏய் அண்ணா ஒரு குழந்தைக்கு அப்படி இருக்கும். நீங்க நல்ல ஆலமரமா பார்த்துட்டு இடம் கூடிய கட்டிட்டு வர. ஏய் வேணாம், இங்க அழகுல அவன் பிள்ளை அவளே எடுத்து. பிள்ளை தூக்கு முதல்ல. ஏய் அதை ஏறி. இத வைடி. ஏய் இத ஏறி. அட அதை வைடி. ஓய் இத ஏறி. ஐயோ இவள வச்சு. மொத நீ உள்ள போடி மொத. கர்மத்தை பிடிச்சவன். சீ பொம்பளை அணி பொம்பளை கேவலம் பண்ணி வந்தவன். போடி. ஏய் இங்க வா. நீ பூமர். மா அவ போட்டுமா விடுமா. இருங்க மாமா. நீ பூமர் சட்டி தானே போட்டுருக்க. இவள பாரு அதுக்கு மேல. பூமர் சட்டி. ஐயோ ஐயோ பூமர் சட்டி இல்ல. ஏய் எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாரும் போவோம். எதுக்கு? நீங்க உட்காருங்க சாமி. சரி அப்படியா?
தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்திலே விந்து தோன்றி விந்துவிலே சதாசிவம் தோன்றி சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரனில் ருத்திரன் தோன்றி ருத்திரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி ஆகாயத்தில் வாயு தோன்றி வாயுவில் தேகி தோன்றி தேகிவில் அப்புவி தோன்றி அப்புவியில் பிரதிவி தோன்றி பிரதிவியில் அன்னம் தோன்றி அன்னத்திலே கண்ணு நறு மிருக பட்சிகள் தவார சங்கமதிகள் தோன்றி வழியே ஒடுங்கப்படவாம் ஒடுங்கின வழியே மீண்டும் படைக்கப்படுவனவாம். அப்படி படைப்பு தொழில் என் தந்தையாகப்பட்டவர் மேற்படுகின்ற பொழுது இப்பிரவியில் கலகப்பிரிக நாராயண நாமத்தோடு என்னை படைத்தார். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய சிரமாகப்பட்டது ஆயிரத்தெட்டு சுக்குநூறு. அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய இந்த ஐவக நிலங்களிலே இன்றைக்கு நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தில் குடிகொண்டிருக்கக்கூடியது யாரு அப்படின்னா முருகப்பெருமான். அப்படி இருந்துட்டாலும் எல்லாவற்றிற்கும் யாரு அப்படின்னா விநாயகப் பெருமான். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்ததுள்ளே போம் போகா துயரப்போம் நல்ல குணம் அதிக மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் அந்த விநாயகப் பெருமானை கை தொழுத கால் என்ற கவிக்கு இணங்க இந்த இடத்திலே அந்த கணபதியை வணங்கிவிட்டால் நமது கழகத்திற்கு கண்டிப்பான முறையில் ஒரு வழியாகப்பட்டது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே சென்ற ரமலான் வெற்றி மருந்து குட்டி வரும் நார்மலாக அடிக்கும் செந்தில் குமரன் அவர்களுக்கு தேனூர் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையும் மலர் மாலையை சுட்டுகிறோம். எனக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் மலர் மாலையும் கைத்தறி ஆடையும் அணிவித்து பெருமை சேர்த்த தேனூர் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என எத்தனையோ மேடை ஏறி இருக்கலாம். ஆனால் எத்தனை மேடை ஏறினாலுமே நான் முதலாக நினைத்து வணங்கக்கூடியது எது அப்படின்னா நம்ம தேனூர் மேடை தான். காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு முதலாக நம்ம மேடையில் ஏறி ஒரு 4 பாட்டு பாடுனால இன்னைக்கு உங்களுடைய ஆசையோடு எல்லா சென்ற இடமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வந்தாலும் அந்த பெயரும் புகழும் உங்களுக்கு யாரு கிடைக்கும், யாருக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னா அது தேனூர் மக்களுக்கே போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டால் ஸ்ரீரங்கம்பட்டியை சேர்ந்த MC படையப்பா மாமா தான் என்னைய வாழ வைத்த தெய்வம். அதற்கு அடுத்தபடியாக யாரை சொல்லணும் அப்படின்னா தேனூர் வாழ் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எனது கிராமத்தின் சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் உளம் மகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கம். ஏன்னா எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே அப்படியே சொல்லுவாங்க. ஏன்னா பிள்ளைக்கு 60 வயது ஆனாலுமே பெற்றவங்களுக்கு பிள்ளை தான். பிள்ளைக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பெற்றவங்களுக்கு நம்ம தாய் தகப்பன் ஆகிவிட முடியுமா? முடியாது. அப்போ எவ்வளவு வயதானாலுமே பெற்றவங்களுக்கு பிள்ளை தான். அதே போல எந்த இடத்துக்கு சென்று எவ்வளவு பெரிய பேரும் புகழும் வாங்கினாலுமே உங்கள் இடத்தில் நாங்கள் சிறியவர்கள் தான் அப்படிங்கிற தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்திலே அந்த கணபதியை வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக நமது கழகத்திற்கு ஏதேனும் வழி கிடைக்கலாம் என்பதை பார்க்கலாம். செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுலதர கொழுந்து சிவகுலதர கொழுந்து என்னை இங்கு சீருடன் ஆழ்வதனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே ஆதிக்கும் காரணனே பிள்ளையுடைய ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே
வந்தொழுது அப்பேற்பட்ட அந்த விநாயக பெருமானை இந்த இடத்திலே வணங்கி விட்டாலும் அற்புதமான இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அற்புதமான இடத்திற்குள்ளே யாராவது இருக்கத்தான் வேண்டும். உள்ளே ஏதாவது கேட்குமா சத்தம்? என்ன சோ? குயில் பாட்டு வந்தது கீழமானே அதை கேட்டு செல்வது கீழமான் இங்கு வந்தது என்று வீரவோ. ஆகவே ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற அற்புதமான கானம். இந்த கானம் கேட்டவுடன் ஓம் 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 என்று உச்சரிப்பது போல ஆலோலம் எனும் கானம் இசைத்து சோ சோ என குரல் கொடுத்து பறவைகளை விரட்ட பாடுவது நமது யாழ் இசையிலும் மேலாக காதோனிக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த சொல் பதத்தை இசைத்தவள் யாரு அப்படின்னா வள்ளியாகப்பட்டவள். என்ன காரணம் அப்படின்னா ஆதியில் முருகப்பெருமான் கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தார். அமிர்தவள்ளியை தெய்வயானை என்ற பெயரிலே திருப்பரங்குன்றத்திலே வைத்து திருமணத்தை முடித்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளி ஆகப்பட்டவள் இந்த இடத்திலே அந்த முருகப்பெருமான் நினைத்துக் கொண்டு ஆலோலம் சோ என்று காவல் என்று காத்துக் கொண்டிருக்கிறாள். இது எப்படியோங்க இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானுக்கும் இந்த வள்ளி பிள்ளைக்கும் திருமணத்தை முடிச்சு வச்சிட்டு நம்ம தலதப்பிச்சா போதும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிரசாகப்பட்டதை காப்பாற்றுவது பெருங்கொண்ட விஷயமாக இருந்துட்டாலும் அந்த இடத்துல தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே ஏன்னா உள்ளார வந்து மறைக்குளத்தை சேர்ந்த அன்பு அண்ணா அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். ஏன்னா அந்த கும்பாபிஷேகத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க தம்பி, எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான் ஒரு 10 பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். பெயர் சொல்லாத நபர் அன்னவர்களுக்கு உள்ள மகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. அப்படி எத்தனையோ தெய்வங்கள் இருந்துட்டாலுமே எல்லா தெய்வத்திற்குமே கும்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒன்று வந்து முக்கியமான ஒன்றாகப்பட்டது. ஏன்னா எந்த தெய்வமாக இருந்தாலுமே அந்த தெய்வத்திற்கு வந்து அந்த தெய்வத்தினுடைய சக்தியாகப்பட்டது எத்தனை ஆண்டு அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கும் அப்படின்னா 12 ஆண்டுக்கு தான் அந்த தெய்வத்தினுடைய சக்தி வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கும். அப்ப கும்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒன்று வந்து எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் 12 ஆண்டுக்கு ஒரு முறை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் 15 வருஷத்துக்கு ஒரு முறை வைக்க சொல்லியிருக்கலாம், அல்லது 20 வருஷத்துக்கு ஒரு முறை வைக்க சொல்லியிருக்கலாம். அதை ஏன் கொண்டு போய் 12 ஆண்டுக்கு ஒரு முறை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற கணக்கு உண்டு. என்ன கணக்கு அப்படின்னா அந்த தெய்வத்திற்கு வந்து அந்த தெய்வத்தினுடைய சக்தி வந்து எத்தனை ஆண்டு அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டால் 12 ஆண்டுக்கு தான் அந்த தெய்வத்தினுடைய சக்தி அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கும். 12 ஆண்டுக்கு பிறகு அந்த தெய்வத்தினுடைய சக்தியாகப்பட்டது படிப்படியாக குறைந்து விடும். ஏன்னா 12 ஆண்டுக்குமே அந்த தெய்வத்தினுடைய சக்தி தெய்வத்துக்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெய்வத்துக்கிட்ட இருக்காது. 12 வருஷத்துக்குமே 3 ஆண்டுக்கு ஒரு முறை மாறுபட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னாங்க. முதல் 3 ஆண்டு அந்த தெய்வத்தினுடைய சக்தி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா கோபுரம் இருக்கும். கோபுரம் இருக்கு அப்படின்னா அதே கோபுரத்திற்கு மேலாக கலசம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கலசத்துல முதல் 3 ஆண்டு அந்த தெய்வத்தினுடைய சக்தி இருக்கும். கலசத்துல இருந்து நேரடியாக சக்தியாகப்பட்டது கருவறைக்கு வரும். அப்ப கலசத்துல 3 ஆண்டு, அதற்கு அடுத்தபடியாக கருவறையில 3 ஆண்டு, அதற்கு அடுத்தபடியாக எங்க இருக்கும் அப்படின்னா அதே கோவில்ல பரிவிடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த பரிவிடத்துல 3 ஆண்டு, 9 கடைசி 3 ஆண்டு எங்க இருக்கும் அப்படின்னா அதே ஆலயத்துல கொடிமரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த கொடிமரத்துல 3 ஆண்டு, 12 அந்த 12 ஆண்டுக்கு பிறகு அந்த தெய்வத்தினுடைய சக்தியாகப்பட்டது மறுபடியும் மேலோகம் சென்று விடும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா மீண்டும் ஐயர்களை வரவழைத்து சில மந்திரங்களை சொல்லி அந்த தெய்வத்திற்கு மீண்டும் சக்தியாகப்பட்டது கொடுப்பாங்க. இப்ப கும்பாபிஷேகம் வைக்கிறோம். கும்பாபிஷேகம் வைத்தவுடனே முழுமையான சக்தி அந்த தெய்வத்திற்கு கிடைக்குமா அப்படின்னா ஒருபோதும் கிடைக்காது. முழுமையான சக்தி அந்த தெய்வத்திற்கு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா கும்பாபிஷேகம் வைத்து மறுபடியும் மண்டலாபிஷேகம் வைக்கிற பார்த்தீங்களா, எத்தனை நாளில் வைப்போம் அப்படின்னா 48 ஏன் அதை கொண்டு போய் 48 நாளில் வச்சாங்க? ஏன் 50 நாளில் வச்சிருக்கலாம், அல்லது 25 நாளில் வச்சிருக்கலாம். ஏன்னா காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியுமா அப்படின்னா ஒருபோதும் முடியாது. அதை கொண்டு போய் 48 நாளில் வச்சாங்க அப்படின்னா ஒரு மண்டலம் என்பது
48. அது ஒரு புறமாக இருந்துட்டாலுமே ராசிகள் என்பது எத்தனை அப்படின்னா 12 ராசிகள். கிரகங்கள் என்பது எத்தனை அப்படின்னா 9 கிரகங்கள் உண்டு. அப்ப 12 9 எத்தனை அப்படின்னா 21. அதே போல நட்சத்திரங்கள் என்பது எத்தனை அப்படின்னா 27. 21 27 எத்தனை அப்படின்னா மொத்தம் சேர்த்தா 48 வரும். அப்ப இந்த தெய்வம் வந்து ஏதாவது ஒரு ராசியில தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கணும், ஏதாவது ஒரு கிரகத்துல தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கணும், ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மூன்றையுமே சேர்த்து 48 நாள் மண்டலாபிஷேகம் வைத்த பிறகுதான் அந்த தெய்வத்திற்கு முழுமையான சக்தியாகப்பட்டது கிடைக்கும் அப்படின்னு இந்த முன்னோர்கள் ஏற்கனவே வகுத்து வைத்த ஒன்றாகப்பட்டது. அதே போல பாருங்களேன், அந்த கோவில் இருக்கு அப்படின்னா மேலார கலசம் இருக்கும். அந்த கலசத்துக்கு உள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா வரகு என்று சொல்லக்கூடிய தானியம் இருக்கும். அதான் சொன்னாங்க, கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படிங்கிற முன்னோர்களுடைய வாக்கு. கோவில் இல்லாத ஊர்ல எதற்காக குடியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதற்கும் காரணம் உண்டு. ஏன்னா அந்த கலசத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா வரகு என்று சொல்லக்கூடிய தானியம் இருக்கும். அந்த வரகுக்கு என்ன தன்மை அப்படின்னா இடியை தாங்கக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இடி தாங்கி அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இயற்கையாகவே அந்த இடியை தாங்கக்கூடிய தன்மை சக்தி எதற்கு உண்டு அப்படின்னா அந்த வரகு என்று சொல்லக்கூடிய தானியத்திற்கு உண்டு. அப்ப இடியை வந்து அந்த வரகாகப்பட்டதை வாங்கிக் கொள்ளும். அப்ப அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளோ கிராமங்களோ அதற்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. அதனாலதான் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படி சொன்னாங்க. அன்பு அண்ணா அவருடைய விருப்பத்திற்காக அவர் கேட்டதற்கு பதில சொல்லிட்டாலுமே இந்த இடத்துல கதையின் முறையோடு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே, ஏன்னா 4 பேர் போன பாதையில் போக வேண்டும் அப்படின்னாங்க. அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் 4 பேர் மெச்ச வாழ வேண்டும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் தன்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து இந்த உலகத்திற்கு நம்மை முதலாக கொண்டு வந்தவள் யாரு அப்படின்னா நம்மை பெற்ற தாயாகப்பட்டவள் அன்னவளைத்தான் முதலாக வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. இன்னைக்கு பெத்த தாயை வணங்குறது என்ன நினைக்கிறது கூட கிடையாது. அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது 5 ரூபாய்க்கு வர வாங்கி கொடுக்க மாட்டேன், ஆனா இறந்த பிறகு 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி வெடிப்பேன். அதே போல உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு ரூபாய் சோறு போட்டு கொடுக்காதவள் இறந்த பிறகு கோவிலுக்கு 4 கிடாயை வெட்டி அன்னதானம் செய்வேன். அப்ப இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா ஒருபோதும் கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா தந்தை என்று சொல்லக்கூடிய அப்பாவை வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. ஒருத்தர் 16 வயசுல வேலைக்கு போறேன் அப்படின்னா அவனுக்கு அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் 60 வயசுல வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருக்கு பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். ஆக ஒரு நல்வழியில் நடத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா அவர்தான் தந்தையாகப்பட்டவர். 3வது இடத்துல குரு, 4வது இடத்துல தான் தெய்வத்தை வச்சிருக்காங்க. அதான் சொல்லி வச்சாங்க மாதா பிதா குரு. இந்த 3 பேருடைய ஆசி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா தெய்வத்தினுடைய ஆசியும் அருளும் என்றைக்குமே நமக்கு உண்டு அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப முதல் இடத்துல இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா தாயாகப்பட்டவள் அப்படின்னு சொன்னேன். இப்படிதான் பாருங்க, ஒரு தம்பதியினருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை என்பதே இல்லை. அப்படி குழந்தை என்பதே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கும் சென்று எல்லா தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டுனாங்க, அம்மா எங்களுக்கு குழந்தை இல்லை, உங்களுடைய அருளாலே ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிய பிறகு நீண்ட நாள் கழித்து தெய்வத்தினுடைய அருளால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. என்ன குழந்தை அப்படின்னா அங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. அப்படி ஆண் குழந்தை பிறந்து தக்க பருவம், அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்து விட்டது. அப்படி திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்த பிறகு பெத்தவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா ஆகா நம்ம பையனுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வயசு வந்துருச்சு, நல்ல ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க, ஊர் உலகமெல்லாம் தேடி நல்ல ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அப்படி திருமணம் பண்ணி உடனே வீட்டுக்கு வந்தா பாருங்க மருமக அப்படின்னு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைத்த உடனே அப்பதான் கணவனை பார்த்து சொன்னாலாம், ஏங்க இந்த வீட்டுல ஒண்ணும் உங்க அம்மா இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும், நல்ல முடிவா எடுங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த மருமக சொல்ல அப்பதான் கணவன் கேட்டான், அம்மா எங்க அம்மாவை என்ன பண்ண சொல்ற அப்படின்னு. உங்க அம்மாவை கொண்டு போய் அநாத இல்லத்துல சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு மனைவியாகப்பட்டவள் சொல்ல அப்பதான் கணவன் சொன்னான், ஏமா பெத்த தாயை கொண்டு போய் ஒருபோதும் அநாத இல்லத்துல சேர்க்க மாட்டேன், வேற ஏதாவது நீ சொல்லுமா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அதற்கு அடுத்தபடியாக மனைவி சொன்னா, சரிங்க உங்க அம்மாவை கொண்டு போய் நீங்க அநாத இல்லத்துல சேர்க்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை இருக்கு பாருங்க, அந்த திண்ணையில தான் உங்க அம்மா தூங்கணும், அந்த திண்ணையில தான் உங்க அம்மா இருக்கணும், இதுக்கு நீங்க சம்மதிக்கல அப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருவேன் அப்படின்னு அவ சொல்ல அப்பதான் பாருங்க காமமாகப்பட்டது அவனுடைய கண்ணை மறைத்து விட்டது. மனைவியுடைய சொல்லை கேட்கும் காலகட்டம் வந்து விட்டது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ண, ஒரு பாயும் தலகாணி எடுத்துட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில வச்சிட்டு அப்பதான் பெத்த தாயை பார்த்து சொன்னானா, அம்மா இனிமேல் நீங்க வீட்டுக்குள்ள வர வேண்டாம், உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படியே தாயை பார்த்து சொல்ல அப்பதான் தாய் சொன்னாலாம், அடே மகனே இனிமேல்
இனிமேல் நான் எங்க இருந்தா என்னடா, நீ நல்லா இருந்தா போதும்டா, அதான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன பிறகு பாருங்க, அந்த புதுசா திருமணம் முடிச்சவங்களுக்கும் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. அப்படி ஆண் குழந்தை பிறந்து ஒரு 8 வயசு 10 வயசு பையனா வந்துட்டான். ஒரு 10 வயது பையனாக வந்த பிறகு திண்ணையில படுத்தா பாருங்க மாமியா, அவளும் வயதாகி பாட்டியாக இறந்து போயிட்டா. அப்படி இறந்து போனவளை கொண்டு போய் நல்ல முறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்படி அடக்கம் பண்ணிய பிறகு அவ படுத்த இடத்துல பாயும் தலகாணி அப்படியே இருந்துச்சான். அப்பதான் பாருங்க இவங்க பையன், அந்த 10 வயசு பையன் போய் அந்த பாயும் தலகாணி மடிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்படி மடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் இவங்க அம்மா சொன்னாளா, அடே அந்த பாயும் தலகாணி உங்க பாட்டி படுத்தது, அவளே இறந்து போயிட்டா, அவளை கொண்டு போய் நல்ல முறையில் அடக்கம் பண்ணியாச்சு, இப்ப எதுக்குடா அந்த பாயும் தலகாணி மடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை மடிச்சு கொண்டு போய் வீசுடா ரோட்டுல அப்படின்னு இவங்க அம்மா சொல்ல, அப்பதான் அந்த 10 வயசு பையன் சொன்னானா, அம்மா இந்த பாயும் தலகாணி பாட்டி படுத்தது அப்படிங்கிறதுக்காக மடிச்சு சுருட்டி ரோட்ல போட்டுற கூடாது, இதை மடிச்சு பத்திரமா வச்சிருக்கணும், ஏன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு அவன் சொன்னானா. ஏன்னா விதை ஒன்று போட்டா சுர ஒன்று முளைக்குமா, முளைக்காத எந்த விதை போடுறமோ அந்த விதை தான் முளைக்கும். அப்ப போடக்கூடிய விதை நல்விதமான விதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இந்த இடத்துல இந்த நல்லவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனது உள்ளமாகப்பட்டது எவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையை பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, அது உள்ளத்தின் சாட்சியம்மா, உண்மைய சாட்சியம்மா. மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சி ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையை பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா.
அவர்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதே போல அதான் சொல்லி வச்சாங்க. ஏன்னா மனிதன் போடக்கூடியது மனக்கணக்கு, இறைவன் போடக்கூடியது விதி கணக்கு அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா மனிதன் போடக்கூடிய மனக்கணக்கில் இருந்து யாரும் தப்பித்து விடலாம், ஆனால் இறைவன் போடக்கூடிய விதி கணக்கில் இருந்து யாரும் தப்பவே முடியாது. அதான் சொல்லி வச்சாங்க, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்னு கவிஞர்கள் வந்து அன்றைக்கு பாடலாகவே பாடி வைத்தது உண்டு. அதே போல ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடா அப்படின்னாங்க. இன்னைக்கு 6 அடி நிலம் எல்லாம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு உள்ளதெல்லாம் போதும், கைப்பிடி சாம்பலை வெளியே தள்ளிடும். அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு கூட தெரியாது. ஏன்னா நம்ம கிட்ட எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் இருக்கலாம், லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கலாம், நம்ம கிட்ட எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் இருந்தாலுமே அந்த பெருங்கொண்ட கோடீஸ்வரரை இறந்து விட்டால் சரி, பிணப்பெட்டி என்று சொல்லக்கூடிய சவப்பெட்டி வாடகைக்கு தான் வாங்கணும். அதுதான் இறைவன் கணக்கு. ஏன்னா ஒருவனிடத்தில் ஆணவம் எப்பொழுது அதிகமாக சேரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. எப்பொழுது சேரும் அப்படின்னா, இவன் ஒருவனிடத்திலே பணமாகப்பட்டது அதிகமாக சேர்கின்றதோ அப்பொழுது அவனிடத்திலே ஆணவம் அதிகமாக சேரும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்ப காரணம் என்ன பாருங்க, ஒருவனிடத்தில் பணம் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு இருந்தான். அப்பதான் பாருங்க, எதுக்க வந்த ஒருத்தர் கேட்டாரு, தம்பி உங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஆணவமாக இருக்கையே இந்த பணத்தை வைத்து உன்னால எதை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் அவன் சொன்னான், ஐயா இந்த பணத்தை வைத்து எதையும் வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அடுத்தபடியாக அவர் கேட்டாரு, சரி தம்பி இந்த பணத்தை வச்சு எதை வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொல்றையே, பெற்ற தாயினுடைய பாசத்தை வாங்க உன்னால முடியுமா அப்படின்னாரு. முடியாது. சரி இந்த பணத்தை வச்சு உன்னால எதை வாங்க முடியும் அப்படி கேட்ட உடனே அதற்கு அடுத்தபடியாக அவன் சொன்னான், ஐயா இந்த பணத்தை வைத்து இந்த மண்ணை வாங்க என்னால முடியும் அப்படின்னா. இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலையுமே இந்த மண்ணை நான் வாங்கி போட்டிருக்கேன், இந்த மண்ணு எனக்கு சொந்தம் அப்படி சொல்லும் பொழுது அப்பதான் இந்த மண்ணாகப்பட்டது அவனை பார்த்து சொன்னது, என்னடா மனிதா ஆணவத்தோடு சில விவரங்கள் தெரியாமல் நீ பேசிக் கொண்டிருக்கின்றாய், ஏதோ மண்ணனை வாங்கி போட்டிருக்கேன் மண்ணனை வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றையே, என்னை நீயாடா வாங்கி போட்டிருக்க, உங்க பாட்டனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், உங்க அப்பனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், அடுத்து இன்னைக்கோ நாளைக்கோ உன்னை நான் தாண்டா வாங்கி உள்ள போட போறேன் அப்படின்னு எது இந்த மண்ணாகப்பட்டது சொன்னது. அதான் சொன்னாங்க, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில எது வெற்றி பெறும் அப்படின்னா இந்த மண் தான் வெற்றி பெறும். அதே போல மண்ணோடு போராடி வெற்றி கண்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் உண்டா அப்படின்னு கேட்டால் ஒருபோதும் கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. பாருங்க, ஆணவத்தோடு ஒருவன் என்ன பண்றா, இந்த மண்ணு நமக்கு சொந்தம் அப்படின்னு அந்த சொந்தமான மண்ணை அப்படின்னு தோண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி தோண்டுகின்ற பொழுது இந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புழுவாகப்பட்டது அப்படின்னு வெளியில வந்து எட்டி பார்த்தது. அப்ப வெளியில வந்த புழுவாகப்பட்டதை அவன் எடுத்து என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு தூண்டில ஏற்றி அந்த தூண்டில வந்து அப்படின்னு ஒரு குளத்துக்குள்ள வீசின. அப்ப குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய மீனாகப்பட்டது அந்த புழுவுக்கு ஆசைப்பட்டு தூண்டில வந்து மாட்டிக்கொண்டது. அப்ப தூண்டில் போட்டவனுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா மீன் கிடைத்தது. அந்த மீனுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா புழு கிடைத்தது. அந்த புழுவுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்பதான் பாருங்க, அந்த புழுவாகப்பட்டது நினைத்தது, மனிதா என்றாவது ஒரு நாள் நீ இறந்து இந்த மண்ணுக்குள்ள தான் வரணும், அன்றைக்கு நீ தான் எனக்கு இறை அப்படின்னு அந்த புழுவாகப்பட்டது சொன்னது. ஏன்னா இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி. இந்த வாடகை வீட்டில் உயிர் வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போகும், அதுதான் வாழ்க்கை. அதுக்குள்ள பார்த்தா எனக்கு அவரை தெரியும் சொன்னேன் செந்தில் குமரன் அவர்களுக்கு கைதுட்டுங்க. அதாவது அதுதான் உண்மை. உடம்புங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி. வாடகை வீட்டில் உயிர் வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போகும், அதுதான் வாழ்க்கை. அதுக்குள்ள பார்த்தா எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், அங்கே போய் அதை செய்வேன் இங்கே போய் இதை செய்வேன் அப்படின்னு மனிதன் வந்து ஆணவத்தோடு. அதே போல பாருங்க, இப்போ இறைவன் வந்து மனிதனை படைக்கின்ற பொழுது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நோய் அப்படின்னா நோய் இல்லாத மனிதர்கள் இன்னைக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. காரணம் என்ன, உண்ணக்கூடிய உணவு செய்யக்கூடிய செயல் அப்படின்னாங்க. ஏன்னா நல்விதமான உணவுகளை இன்றைக்கு நம்ம உண்றோமா அப்படின்னு கேட்டால் ஒருபோதும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, எல்லா மனிதர்களையுமே இறைவன் படைக்கும் பொழுது ஒரு நோயை கொடுத்து தான் படைத்தான். அது என்ன நோய் அப்படின்னா அதுதான் பசி என்ற ஒரு நோய். அதான் சொன்னாங்க பசி பிணி அப்படின்னு. பிணினா என்ன, நோய் என்பது பொருள். அப்ப பசி என்ற நோய் எப்பொழுது உன்னை விட்டு போகும் அப்படின்னா என்றைக்கு ஒரு மனிதனாகப்பட்டவன் பிறக்கும் பொழுது வரக்கூடிய நோயாகப்பட்டது என்றைக்கு அவன் இறக்கின்றானோ அன்றைக்கு தான் உன்னை பிடிச்ச நோயாகப்பட்டது போகும் அப்படின்னு இறைவன் அன்றைக்கு கொடுத்த வாக்கு. இப்படிதான் பாருங்க, எதிர ஒருத்தர் சோகம் நடந்து போய்கிட்டு இருந்தார். அப்படி சோகமாக நடந்து சென்று கேட்ட பொழுது எதிர வந்த ஒருத்தர் கேட்டார், தம்பி என்னப்பா என்றுமில்லாமல் இன்னைக்கு ரொம்ப சோகமா போய்கிட்டு இருக்கேன், என்ன காரணம் அப்படின்னாரு. அப்பதான் சொன்னேன், ஐயா என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னா. தலையெழுத்து தலையெழுத்துன்னு சொல்றமே, தலையில எழுத்து உண்டா அப்படின்னு கேட்டால் ஒருபோதும் கிடையாது. பிறகு தலையில என்ன இருக்கும், இப்ப சாதாரணமா சொல்றோம் கிராமத்துல என்ன பண்றது இப்படி எல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னு என் தலையெழுத்து அப்படின்னு சொல்றோம். அப்ப தலையெழுத்து அப்படின்னா தலையில எழுத்து உண்டா அப்படின்னு கேட்டால் ஒருபோதும் கிடையாது. தலையில என்ன இருக்கும் அப்படின்னா 3 அச்சுப்பதிவாகப்பட்டது மட்டுமே இருக்கும். ஏன்னா பிரம்மதேவனாகப்பட்டவள் எல்லா ஜீவன்களையுமே படைக்கின்ற பொழுது
தலையில வந்து கையில கூடிய எழுத்தாணியாகப்பட்டதை வைத்து அந்த பிண்டத்தை 3 குத்து குத்துவார். முதல் அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ மனிதனா பிறக்கணுமா அல்லது விலங்காக பிறக்கணுமா அல்லது பறவையாக பிறக்கணுமா அப்படிங்கிற கணக்கு உண்டு. அப்ப நீ மனிதனாகத்தான் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற அச்சுப்பதிவு முதல் அச்சுப்பதிவு. இரண்டாவது அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இரண்டாவது அச்சுப்பதிவு. மூன்றாவது அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ இப்படித்தான் இறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. பாசத்துக்குரிய அருமை தங்கச்சி, என் பாப்பாதான், கூட பிறந்த சகோதரி. ஆமாம், சின்ன பொண்ணு பேரை சொல்லி குடும்பத்தெல்லாம் தனித்தனியாக பிரித்து பேச நான் விரும்பலை. ஏன்னா பிரித்து சொன்னோம் அப்படின்னா வேறு மாதிரி போயிடும். அதனால் அன்பு சொந்தங்களுக்கும் உளமகிழ்ந்த உள்ள பாப்பாவுக்கும் எங்கள் அத்தைக்கும் உளமகிழ்ந்த நன்றி, அனைத்து சொந்தங்களுக்கும் உளமகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்போ தான் பாருங்கள், அப்போ நீ இப்படித்தான் இறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அப்போ பிரம்மதேவனாகப்பட்டவன் படைக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் இதுதான் ஆயுள் கணக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 21,600 மூச்சு ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடியது. ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 360 மூச்சு. அப்போ ஒரு மனிதன் இருக்கும் அப்படின்னா இத்தனை கோடி மூச்சு தான் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அத்தனை கோடி மூச்சு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய உயிராகப்பட்டதை யமனாகப்பட்டவன் எடுத்து சென்று விடுவார். அதே போல இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு பிறப்பு என்பது தெரியும், இறப்பு என்பதும் தெரியும். ஆனால் எப்ப எந்த ஒரு சூழ்நிலையில் மனிதன் இறப்போம் அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது. அதான் சொல்லி வச்சாங்க, சாகக்கூடிய நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழக்கூடிய நாள் நரகம் அப்படி சொல்லுவாங்க. அதே போல அந்த மனிதனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டால் வாழும் வகை புரிந்து கொண்டால் இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டால் வாழும் வகை புரிந்து கொண்டால் இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. குரலில் குயில் போல இசையும் அழகாய் பாடுகின்றார். பெருவிகள் போல வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றார். இனிய குரலில் குயில் போல இசையும் அழகாய் பாடுகின்றார். பெருவிகள் போல வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றார். அந்த மனிதனாகப்பட்டவனுக்கு நன்றி நன்றி
நன்றி. கைதட்டி பாராட்டிய ஒரு சில உள்ளங்களுக்கு உளமகிழ்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதே போல அந்த மனிதனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலுமே அந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிறதை பார்த்து விட்டாலும் அதே போல பாருங்க, இந்த ஒரு மண்ணில் பிறந்த மனிதனுக்கு வந்து எப்பொழுது மதிப்பும் மரியாதையும் அதிகமாக சேரும் அப்படின்னா இவன் ஒருவனிடத்திலே பணமாகப்பட்டது இருந்தால் மட்டுமே மதிப்பு மரியாதையும் தானாக வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சொன்னாங்க, காசை முன்னுக்கு வச்சான், கடவுளை பின்னுக்கு வச்சான். அதே போல பாருங்க, ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க முதலாக என்ன இருக்கும் அப்படின்னா இவ்வளவு உயரத்தில் இருக்கும். எது? உண்டியலாகப்பட்டது. அந்த உண்டியல்ல ஒரு 10 ரூபா போட்டாத்தான் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பூசாரியை பார்க்க முடியும். அதான் சொன்னாங்க, காசை முன்னுக்கு வச்சான், கடவுளை பின்னுக்கு வச்சான் அப்படின்னு. ஏன்னா பணக்காரனுடைய மகன் செலவாளி, செலவாளியினுடைய மகன் கடனாளி, கடனாளியினுடைய மகன் பொறுப்பாளி, அந்த பொறுப்பாளியினுடைய மகன் தான் பணக்காரர். அதே போல உலகத்தில் உள்ள எல்லோருமே பொறுப்பாக இருந்தோம் அப்படின்னா ஏழை அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன்னா இறைவன் வந்து எல்லா மனிதர்களுக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பது உண்டு. கொடுக்கிற வாய்ப்புல சுதாரித்தவன் பணக்காரன், சுதாரிக்காதவன் ஏழை. புரியுத ஆளு புரிஞ்சுக்க, புரியாத ஆளு பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. அதே போல இந்த இடத்துல வந்து அந்த மனிதனுக்கு வந்து இப்படி எல்லாம் சில விவரங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற பார்க்கின்ற பொழுது, ஏன்னா நம்மளுடைய நாட்டை வந்து தாய் நாடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தந்தையர் நாடு என்று பாடியது கிடையாதா அப்படின்னா பாடியவர் உண்டு. யாரு அப்படின்னா எட்டயபுரத்தில் பிறந்து பாரதியார் என்று சொல்லக்கூடியவர். பாரதி அப்படின்னா என்ன? பாட்டை ரதம் போன்று செலுத்தக்கூடியவன் பாரதி. செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாகியது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு அந்த எட்டயபுரத்திற்கு அந்த பாரதியாகப்பட்டவர் பெருமை சேர்த்தார். அப்ப பாருங்க, அப்ப தாய் நாடு அப்படின்னு தான் அதிகமாக சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா இந்த மண்ணில் பிறந்த ஆண்மகனை காட்டிலுமே பெண்ணுக்குத்தான் எல்லோருமே முதல் இடத்தை கொடுத்தாங்க. ஏன்னா எத்தனையோ கவிஞர்கள் எத்தனையோ பாடல்கள் எழுதியது உண்டு. ஆனால் ஆண்களுக்கு பாடல் எழுதிய காட்டிலுமே அதிகமான பாடல் யாருக்கு உண்டு அப்படின்னா அது பெண்ணுக்கு தான் எழுதி வச்சாங்க. காரணம் என்ன? அதான் சொல்லி வச்சாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதுறான். என்ன ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னா நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு. அவ பாருங்க, அப்ப இந்த மண்ணில் பிறந்த அந்த பெண்ணுக்கு தான் அதிகமாக பெருமை உண்டு. காரணம் என்ன அப்படின்னா அடுத்து சந்ததியை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை யார் இடத்திலே உண்டு அப்படின்னா அது தாய்மார்கள் இடத்துல தான் உண்டு. ஏன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமாகி அதாவது காலகட்டத்தில் குழந்தை பிறந்துட்டா அவள் தாய், குழந்தைய பெற்றெடுத்து விட்டால் அவள் தாய். ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியலைன்னா அவளுக்கு பேர் என்ன அப்படின்னா மலடி அப்படிம்பாங்க. மலடினா என்ன? குழந்தை பெற முடியாதவள் மலடியா? கிடையாது. மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா பெண்களை காட்டிலும் அதிகமான மலட்டுத்தன்மை ஆண்களிடத்துல தான் உண்டு. ஆனா மலடி இருக்காங்க. மலடினா யாரு? குழந்தை பெற முடியாதவள் மலடி கிடையாது. மலடினா யாரு அப்படின்னா ருதுவாகாமல், அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா வயதுக்கே வராம இருப்பாங்க பாருங்க, அவங்க தான் மலடி. வயதுக்கு வந்தவங்க யாருமே மலடி என்பது கிடையாது. அதே போல பாருங்க, அப்ப இந்த ஆண்மகனுக்கு வந்து பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எத்தனை லிட்டர் விந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னா 20 லிட்டர் வீரியமாகப்பட்டது உற்பத்தி ஆகும். அந்த 20 லிட்டர் விந்துல எத்தனை குழந்தை உற்பத்தி ஆகலாம் அப்படின்னா 120 குழந்தை உற்பத்தி ஆகலாம். எத்தனை பிள்ளை? 120 பிள்ளை பெற்றிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு வரி இல்லை. காரணம் உண்ணக்கூடிய உணவாகப்பட்டது. ஏன்னா அன்னைக்கு உண்ட உணவு வேற, இன்றைக்கு உண்ட உணவு வேற. ஏன்னா ஆதி காலத்தில் உணவு உண்டாங்க அப்படின்னா உணவே மருந்து என்று வாழ்ந்தது அந்த காலம். ஆனால் இன்றைக்கு மருந்தே உணவாகிவிட்டது. அதே போல பாருங்க, ஆதி காலத்தில் கிழவன் காலத்தில் வயதான கிழவன் சாப்பிட்ட பிறகு பாட்டியாகப்பட்டவள் எடுத்து கொடுப்பாங்க. எது அப்படின்னா அதுதான் வெத்தலை பாக்கு. இன்னைக்கு கணவன் சாப்பிட்ட உடனே மனைவி எடுத்து கொடுக்குறா. எது? அது கிடையாதுங்க, அதான் மாத்திரை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மாத்திரை, சாப்பிட்டதுக்கு பிறகு 4 மாத்திரை. அப்படி காரணம் என்ன அப்படின்னா அப்படிலாம் சில விஷயங்கள் உண்டு. ஏன்னா அன்னைக்கு அதிகாலையில் வேலைக்கு ஓடுனாங்க. எதுக்கு? வயிற்றை நிரப்புறதுக்கு. இன்னைக்கு அதிகாலையில் ரோட்டில் ஓடுறான். எதுக்கு? வயிற்றை குறைக்கிறதுக்கு. இப்படி எல்லாம் காலகட்டங்கள்